எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ கற்றுக்க போகிறது சிரிஷாசனம். இதில் உங்களுடைய பாடி வெயிட் எவ்வளோ இருக்குது, நம்ம பாதங்கள் தான் உங்களுக்கு தாங்கும். அந்த வெயிட் உங்கள் தலை தாங்கணும். எப்படி உங்கள் தலை அந்த வெயிட் தாங்கும். நம்ம இப்போ அந்த இது கற்றுக்கலாம். நீங்கள் சப்போர்ட் ஃபஸ்ட் தலைக்காணி வச்சுக்கோங்க, சேவல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எதுவுமே இல்லாத முயற்சி பண்ணுங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுங்க. ஒரே தடவை நான் சிரிசாசனம் பண்ணணும்னு சொல்லி பண்ணாதிருக்கேன். எல்லோரும் சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லுவாங்க நீங்கள் பிபி அதிகமாக இருக்குது, பிபி அவங்களெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. பண்ணக்கூடாதுன்னா உங்களுக்கு அதனுடைய ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண உடனே ரைட்டு நம்ம பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்லி. அதனால பேசிக்லேருந்து நம்ம கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு தலைக்காணி வச்சுக்கலாம். தலைக்காணி இல்லை பெட்டு அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் பாருங்கள். இது ஒரு தலைக்காணி மாதிரி வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட் இந்த சேவரை நமக்கு சப்போர்ட், ஆள் இல்லாத சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்க. இப்போ நம்ம தலைக்காணி பதில் ஒரு பெட்டு மாதிரி ஒரு இது கொடுத்துட்டோம், சீட். பாருங்க, மொல்லமாக கால்கள் எல்லாம் ஒன்று சேர்த்துட்டு இந்த கைகள் டிஸ்டன்ஸ் வச்சுங்க. மொல்லமாக கிட்ட வச்சு இந்த கால்கள் செவத்துக்கு முட்டணும். சரி, இந்த முட்டுறதுனால உங்களுக்கு உங்களுடைய பாடி வெயிட் தலைக்கு போகுது. தலை பேலன்ஸ் இந்த கைகள் ரெண்டு தாங்குது. இது தாங்கிறதுனால உங்களுடைய பாடி வெயிட் ஹெட்டுக்கு வருது. அதுக்கப்புறமா மொல்லமாக பாருங்கள், சப்போர்ட் எடுத்துக்கிட்டு ஃபாஸ்ட்டாக இறங்க. மொல்லமாக இந்த மாதிரி நீங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். இதுக்கப்புறமா ஒரு கிளாத்து மாதிரி ஃபஸ்ட் ஸ்டெப் நீங்கள் செவருக்கு சப்போர்ட் எடுத்துக்கிங்க, தலைக்காணி சப்போர்ட் எடுக்கணும். ஒரு கட்ஷீட் மாதிரி உங்களுக்கு அதிலே தன்னம்பிக்கை வந்துடும். அது வந்தது அப்புறமா தான் நீங்கள் சிரிசாசனம் இண்டிவிஜுவலாக பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி எடுத்தால் வந்துடும். பாருங்கள், ஒரு கட்ஷீட்டு வச்சுக்கிட்டு ரெண்டு கைகள் முன்னாடி வச்சுட்டு பேலன்ஸ் பாருங்கள், தலைமை வச்சுட்டு பின்னாடி கால்கள் பேலன்ஸ். Next balance. Next balance. Next balance. Next right. Next flow. Next down. Relax. இந்த பாடியினுடைய வெயிட்டு போட உங்களுக்கு பாடி தக்க மாதிரி ஆகிடும். உங்களுடைய ஹெட்டு உங்களுடைய பாடி வெயிட் நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். அதனால் யோகா குருவிலெல்லாம் இது டெய்லி செய்யணும். எல்லாம் பசங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டோம்.
நம்ம யோகா குருவே மாதிரியே இருந்துக்கலாம்னா இது எல்லாமே செஞ்சிட்டே இருந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா இருக்கணும். யோகா குரு நல்லா இருந்தால் தான் பசங்களுக்கு வந்து நல்லா சொல்லிக் கொடுக்க முடியும். நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். யார்? யோகா குரு. நல்லா தப்பு போட்டுக்கிட்டு ஐயோ தப்பு வந்துடுச்சு பசங்களுக்கு மட்டும் சொல்லலாம், நம்ம வந்து ரிலாக்ஸாக இருக்கலாம்னு நினைக்கக்கூடாது. எல்லாருக்கும் யோகா குருக்கள் வந்து வேண்டுகோள், என்னுடைய வேண்டுகோள். யோகா குருக்கள் எல்லாமே வந்து செய்யணும். செய்யாத பசங்களுக்கு சொல்லவும் கூடாது. என்னன்னா நீங்கள் தான் நல்லா இருக்கணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் குடும்பத்துக்கும் சரி எல்லாருக்கும் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக ஹெல்த்தியாக இருக்கணும். நான் ஒரு காலத்தில் செஞ்சுட்டேன், நான் இப்போ யோகா குரு, நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க நிறைய பேர். தயவுசெய்து அவங்கள வந்து மனமார்ந்த மனசார வேண்டிக்கிறேன். யோகா குருங்களெல்லாம் வந்து செய்யணும், பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், முறையோடு சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமாக பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நிதானமாக செய்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. எதுவுமே ஃபாஸ்ட்டாக செய்யாதீங்க, வலி வந்தால் நிப்பாட்டுங்க. என்னுடைய இது வந்து வேண்டுகோள் வந்து முதல்ல வந்து ஃபாஸ்ட்டாக செய்யாது. என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்கள், எல்லோரும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எப்போவுமே என்னுடைய வீடியோஸு நிறைய போட்டிருக்கேன். உங்களுக்கு உடலுக்காக போட்டிருக்கேன். நீங்கள் உடல் வந்து நல்லபடியாக பாதுகாக்கணும்னா நீங்கள் நல்லபடியாக செய்யுங்க. எல்லாருக்கும் நாளை வணக்கம். மறுபடியும் சொல்லிக்கிறேன். யோகா குருங்கள் எல்லாமே கண்டிப்பாக எல்லா ஆசனம் வந்து பசங்களுக்கு சொல்லும்போது நீங்களும் கொஞ்சம் கற்றுக்கிட்டால் உங்களுடைய ஹெல்த்துக்கு நல்லது, எல்லா பசங்களுக்கும் நல்லது.